பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடவேளையிலே ரிசாலத்தும் ஹிதாயத்தும் என்ற தலைப்பை நாங்கள் விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம். தரம் 10 பாட புத்தகத்திலே 3வது தலைப்பாக இது அமையப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, வழமை போன்று நாம் பாடத்துக்குள் செல்வதற்கு முன்னர் பாடத்தின் தேர்ச்சி மட்டம், கற்றற்பேறு என்பவற்றை அறிந்து கொண்டு பாடத்துக்குள் நுழைவோம். இந்த பாடத்தினுடைய தேர்ச்சியாக அகீதா பற்றிய தெளிவான விளக்கத்தை பெற்று வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்வார். தேர்ச்சி மட்டம் 1-3 போடப்பட்டிருப்பது ரிசாலத், ஹிதாயத் ஆகிய பதங்களின் விளக்கங்களை பெற்று ரிசாலத் ஹிதாயத்துக்கான ஊடகம் என்பதை விளக்கி கூறுவார். கற்றற்பேறுகளாக 4 விடயங்கள் காணப்படுகின்றன. அதிலே முதலாவதாக ரிசாலத், ஹிதாயத் ஆகிய சொற்களுக்கான விளக்கத்தை கூறுவார். ஹிதாயத்தை அடைந்து கொள்ள ரிசாலத் மாத்திரமே வழியாகும் என்பதற்கான நியாயங்களை முன்வைப்பார். 3வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த ரிசாலத்தை பாதுகாப்பதில் தமக்கும் பொறுப்புண்டு என்பதை ஏற்று செயற்படுவார். 4வதாக பிற மனிதர்கள் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்வார். ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, இது இந்த பாடத்தினுடைய கற்றற்பேறுகளாக காணப்படுகின்றன. ரிசாலத்தும் ஹிதாயத்தும் என்ற தலைப்பை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு பிரவேசிப்பதற்கு முன்னர் ஒரு உதாரணத்தை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு பாரிய பொருளொன்றை உற்பத்தி செய்த ஒரு தனிநபரோ அல்லது நிறுவனமோ அந்த பொருளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வழிகாட்டல் ஏட்டை, ஒரு செயற்படுத்தல் முறைமை ஒன்றை அந்த இயந்திரத்தோடு கொடுத்து விடுவார். அந்த முறைமையின் அடிப்படையில் அந்த இயந்திரத்தை நாங்கள் பயன்படுத்துகின்ற போதுதான் அந்த இயந்திரம் பழுதடையாமல் நீண்ட காலம் பயன்பாடுடையதாக, வினைத்திறன்மிக்க செயல்பாட்டை வழங்கக்கூடியதாக காணப்படும். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த ஒரு இயந்திரத்துக்கே அதனுடைய நீடித்த பாவனைக்கும் ஒழுங்கான செயல்பாட்டுக்கும் ஒரு செயல்முறை வழிகாட்டி அவசியம் என்றிருக்கின்ற நிலையில், இந்த உலகத்திலேயே சிந்திக்கின்ற ஆறறிவுள்ள உயர்ந்த படைப்பாக படைக்கப்பட்டுள்ள இந்த மனிதனுக்கு எவ்வாறு வாழ வேண்டும், அவன் எவ்வாறு செயல்பட வேண்டும், அவனுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பது தொடர்பான வழிகாட்டல் தேவையில்லை என்று நீங்கள் சொல்வீர்களா? நிச்சயமாக நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த இயந்திரம் பழுதடையாமல் செயல்பட வேண்டுமாக இருந்தால் அந்த இயந்திரத்தை உற்பத்தி செய்த தனிநபரோ அல்லது நிறுவனமோ அந்த இயந்திரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாக வழிகாட்டல் ஒன்றை வழங்கியிருக்கின்றது. அந்த நிறுவனம் வழங்கியிருக்கின்றது, அந்த இயந்திரத்தை உற்பத்தி செய்தவர் வழங்கியிருக்கின்றார். அப்படி வழங்குவதற்கான காரணம் என்ன? அந்த இயந்திரம் பழுதடையாமல் இருக்க வேண்டும், சிறந்த முறையில் செயல்பட வேண்டும். எனவே இதே போன்றுதான் அன்பார்ந்த மாணவர்களே, இந்த உயர்தரமான மனிதன் எப்படி செயல்பட்டால்
அவனுடைய வாழ்க்கை சீராக அமையும் என்பது சம்பந்தமாகவும் வழிகாட்டல் அவசியம் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வழிகாட்டலை அந்த மனிதனை படைத்த அந்த ரப்பு, அந்த மனிதனை படைத்த இறைவன் வழங்க வேண்டும். அது மனிதனால் உருவாக்கி கொள்ள முடியாத ஒன்றாக நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு மனிதனால் உருவாக்கி கொள்வது என்பது அது குறைபாடுடையதாக இருக்கும், அது பொருத்தமற்றதாக இருக்கும், அது அவனுடைய வாழ்வை சீர்குலைப்பதாக அமைந்துவிடும் என்பதை நாங்கள் இந்த பாடத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னர் விளங்கிக் கொள்வதற்கு முயற்சிப்போம். ஆம், அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இப்போது இந்த பாடத்துக்குள் செல்ல இருக்கின்றோம். ரிசாலத்தும் ஹிதாயத்தும் என்ற இந்த பாடமானது பரீட்சையிலே அடிக்கடி தொடர்ந்தும் வரக்கூடிய வினாக்களை உள்ளடக்கிய ஒரு பாடமாக அமையப்பட்டிருப்பது என்பது உங்களுக்கு முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதற்காக கூற வேண்டிய ஒரு செய்தியாகும். ஏனென்றால் இந்த பாடத்தை அடிப்படையாக வைத்து, இந்த பாடத்திலே வருகின்ற தகவல்களை அடிப்படையாக வைத்து பரீட்சை வினாத்தாளிலே அதிகமான வினாக்களை எங்களுக்கு கண்டுகொள்ள முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, உங்களிடம் நான் ஆரம்பத்திலே வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த பாடத்தை ஒழுங்கான முறையிலே நீங்கள் அவதானித்து குறிப்புகளை எடுத்துக்கொண்டு பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்கு உங்களுக்கு தயாராக வேண்டும், உங்களுக்கு தயாராகி கொள்ள முடியும் என்பதனைத்தான், அந்த வேண்டுகோளைத்தான், அந்த ஒரு செய்தியைத்தான் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன், ஆசைப்படுகின்றேன். அந்த செய்தியோடு இந்த பாடத்துக்குள் நாங்கள் நுழைவோம். ரிசாலத், நுபுவத் என்பதற்கான ஒரு அறிமுகத்தை நாங்கள் ஆரம்பத்திலே விளங்கிக் கொள்வது பொருத்தமானது. அந்த வகையில் நாங்கள் 2 பதங்களையும் மொழிக்கருத்து, பரிபாசை ரீதியிலான கருத்து என்பவற்றை அடிப்படையாக வைத்து விளங்கிக் கொள்ள முயற்சிப்போம். மொழி ரீதியாக நாங்கள் அதனை பார்க்கின்ற நேரத்திலே நுபுவத் என்ற பதத்தின் மொழிக்கருத்து தீர்க்க தரிசனம், உயர்ச்சி என்பதாகும். நுபுவத் என்பதற்கு நாங்கள் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகின்றோம், உயர்ச்சி என்று சொல்லுகின்றோம். அதே மாதிரி ரிசாலத் என்ற பதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தூது என்பது இதற்குரிய நேரடி கருத்தாக, மொழி கருத்தாக கூறப்படுகின்றது. அல்லது பணி என்றும் சொல்லப்படுகிறது. தூது அல்லது பணி என்பது இந்த ரிசாலத்துக்கு சொல்லப்படுகின்ற நேரடி மொழி கருத்துக்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் பரிபாசை ரீதியிலான விளக்கத்தை எடுத்துக்கொள்கின்ற நேரத்திலே நுபுவத் என்பது அல்லாஹ் தனது அடியார்களுள் ஒருவருக்கு வஹியை வழங்குவதன் மூலம் அவரை நபியாக தேர்ந்தெடுப்பதை குறிக்கின்றது. அல்லாஹ் தனது அடியார்களுள் ஒருவருக்கு வஹியை வழங்குவதன் மூலம் அவரை நபியாக தேர்ந்தெடுப்பதை குறிக்கின்றது என்று நாங்கள் நுபுவத்துக்கு பரிபாசை ரீதியான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றோம். அதே போன்று ரிசாலத் என்பதற்கும் பரிபாசை ரீதியிலான வரைவிலக்கணத்தை நாங்கள் நோக்குகின்ற போது அல்லாஹ் தனது நபிமார்களில் ஒருவருக்கு தனது சரியாவை பிரச்சாரம் செய்வதற்கான பொறுப்பை வழங்குதலை குறிக்கின்றது என்று நாங்கள் அதனை வரைவிலக்கணப்படுத்தலாம். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் நுபுவத் என்று சொல்லுகின்ற நேரத்திலே மனிதர்களுள் நல்ல ஒருவரை தெரிவு செய்து வஹியினுடைய தூதை வழங்குவது என்று நாங்கள் பார்த்தோம். இங்கே ரிசாலத், தூதுத்துவம் என்று நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபிமார்களில் சிறந்த ஒருவரை தெரிவு செய்து, நபிமார்களில் ஒருவரை தெரிவு செய்து அல்லாஹ்வுடைய அந்த பிரச்சாரம், சரியாவை பிரச்சாரம் செய்வதற்கான பொறுப்பை வழங்குதலை குறிக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். எனவே 2 சொற்களும் ஒன்றோடொன்று மிகவும் பின்னி பிணைந்த தொடர்புள்ளவையாக காணப்படுகின்றது என்பதனை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்வோம். அடுத்ததாக அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் நபிமார்களும் ரசூல்மார்களும் பற்றிய பல்வேறு தகவல்களை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சிப்போம். அந்த வகையில் நபிமார்களுடைய எண்ணிக்கை ரீதியாக நாங்கள் விளங்கிக் கொள்வது முக்கியமான ஒரு விடயமாகும். அந்த வகையில்
அன்னளவாக 1,24,000 நபிமார்கள் உலகில் தோன்றியிருக்கின்றார்கள் என்பதனை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உலகத்தில் எத்தனை நபிமார்கள் தோன்றியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை கேட்டபோது நபி அவர்கள் அளித்த பதில் இவ்வாறு தான் காணப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் நபி மொழியிலே பார்க்கின்றோம். அதே மாதிரி அந்த 1,24,000 நபிமார்களுள் 313 ரசூல்மார்கள் இருந்திருப்பதாக நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். அதே மாதிரி அல் குர்ஆனில் பெயர் குறிப்பிடப்பட்டவர்கள் என்று 25 நபிமார்கள் காணப்படுகின்றார்கள். அல் குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பதனையும் நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்வது தெரிந்து கொள்வது முக்கியமானது. அடுத்ததாக அல் குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நாங்கள் பார்த்தோம். அந்த 25 நபிமார்களுடைய பெயர்களிலே 18 நபிமார்களுடைய பெயர்கள் சூரா அன்ஆமிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சூரா அன்ஆமிலே 18 நபிமார்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஏனைய நபிமார்கள் எஞ்சிய 7 நபிமார்களுடைய பெயர்கள் ஏனைய சூறாக்களிலே நாங்கள் கூறப்பட்டிருப்பதனை கண்டுகொள்ள முடிகின்றது. அவ்வாறு குறிப்பிடப்பட்டு ஏனைய சூறாக்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நபிமார்களுடைய பெயர்களாக நாங்கள் இப்படி அவர்களை இனம் கண்டுகொள்ளலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வாறாக நாங்கள் நபிமார்களுடைய அந்த தகவல்களை இப்படி விளங்கிக் கொள்கின்றோம். அடுத்ததாக உலுல் அஸம்கள் என்று நாங்கள் சில நபிமார்களை விளங்கி வைத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஞாபகப்படுத்துகின்றேன். அல்லாஹ் தஆலாவுடைய தூதை அவர்கள் பெற்றபோது அந்த சமூகத்திலே சொல்லனா துயரங்களுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு பல்வேறு சிரமங்களுக்கும் பல்வேறு சவால்களுக்கும் முகம் கொடுத்து வெற்றிகரமான முறையிலே அந்த சமூக சீர்திருத்தத்தை அந்த சமூக மாற்றத்தை மேற்கொண்ட நபிமார்களாக நாங்கள் இந்த உலுல் அஸம்களை அடையாளம் காண்கின்றோம். அந்த வகையிலே 5 பேர் இங்கே நாங்கள் பெயரிட்டிருக்கின்றோம். இஸ்லாம் இப்படி சுட்டி காட்டுகின்றது. நபி நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்கள் 5வரும் உலுல் அஸம்கள் என்ற தரத்திலே நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம். பரீட்சையிலே இந்த வினா பொதுவாக மடக்கி மடக்கி கேட்கப்பட்டு வருவதனை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக மாணவர்களை நாங்கள் சூஃபுகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த ரிசாலத்தும் நுபுவத்தும் என்ற தலைப்போடு சுஹுஃபுகள் என்பதும் என்ற விடயமும் மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. சுஹுஃப் என்றால் என்ன என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். வேதங்களுக்கு முன்னர் ரசூல்மார்களுள் சிலருக்கு வழங்கப்பட்ட இறை கட்டளைகள், வேதங்களுக்கு முன்னர் ரசூல்மார்களுள் சிலருக்கு வழங்கப்பட்ட இறை கட்டளைகள் சுஹுஃபுகள் எனப்படுகின்றன. வேதங்களுக்கு முன்னர் அள்ளப்பட்ட சுஹுஃபுகள் எண்ணிக்கை 110 என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். வேதங்கள் அல்லாத அல்லாஹ்வுடைய இறை கட்டளைகளாக இந்த சுஹுஃபுகள் அமையப்பட்டிருக்கின்றன. இந்த வகையில் 110 சுஹுஃபுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதனை நாங்கள் வரலாற்றிலே தெரிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வாறு சுஹுஃபுகள் வழங்கப்பட்ட நபிமார்கள் வரிசையிலே நாங்கள் 5 நபிமார்களையும் அந்த 110 சுஹுஃபுகளையும் பெற்ற நபிமார்களாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். அதனை நான் உங்களுக்கு இப்போது ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அந்த வகையில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10 சுஹுஃபுகளை பெற்றிருந்தார்கள்.
அல்லாஹு தாலாவார் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தன. அதே மாதிரி நபி ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 50 சூஃபுகளை பெற்றிருந்தார்கள். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30 சுஹுஃபுகளை பெற்றிருந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10 சுஹுஃபுகளை பெற்றிருந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 சுஹுஃபுகள் வழங்கப்பட்டிருந்தன. இந்த வகையிலே நாங்கள் 110 சுஹுஃபுகளையும் பெற்றிருந்த நபிமார்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த சுஹுஃபுகள் பெற்ற நபிமார்களுள் விசேஷமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது, இன்னும் ஒரு செய்தி இருக்கின்றது. இந்த வகையில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதம் மற்றும் சுஹுஃபாக இரண்டையும் பெற்ற ரசூலாக காணப்படுகின்றார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதம் சுஹுஃப் இரண்டையும் பெற்ற ஒருவராக, ஒரு ரசூலாக காணப்படுகின்றார் என்ற செய்தியை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது பரீட்சை வினாவிலே வந்திருக்கின்ற ஒரு வினாவாகவும் அமையப்பட்டிருக்கின்றது, தகவலாகவும் அமையப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட சுஹுஃபுகள் பற்றிய தகவல்கள் மாத்திரமே அல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்றன. நாங்கள் இதனை சூரத்துல் அலா 19வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஜும்மா தொழுகையிலும் வளமையாக ஓதப்பட்டு வருகின்ற சூரத்துல் அலா என்ற அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம் சுஹ்ஃபி இப்ராஹீம வ மூசா என்று அந்த வசனம் அமையப்பட்டிருக்கின்றது. இப்ராஹிம் மூசாவினுடைய ஆகமங்களிலும் இவ்வாறே அறிவிப்பு இருக்கின்றது என்று அந்த வசனம் குறித்து காட்டுகின்றது. இந்த தகவலும் மிக முக்கியமான 2 தகவல்களாக காணப்படுகின்றன என்பதனை நாங்கள் நினைவில் வைத்துக்கொள்வோம். அடுத்ததாக வேதம் வழங்கப்பட்ட நபிமார்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அவர்களுக்கு என்ன வேதம் வழங்கப்பட்டது, என்ன மொழியில் அந்த வேதம் வழங்கப்பட்டது என்பது பற்றி நாங்கள் இப்போது தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் 4 பிரதான வேதங்களும் பற்றி நாங்கள் இங்கே போட்டிருக்கின்றோம். வேதம் வழங்கப்பட்டவர் என்ற அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை பெற்றிருந்தார்கள். அல்லாஹு தாலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை வழங்கியிருந்தான். அந்த தௌராத் வேதம் அபராணி மொழியில் அருளப்பட்டிருந்தது என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜபூர் வேதத்தை பெற்றிருந்தார்கள். அவருக்கு அந்த வேதம் யூனானி பாஷையில் அருளப்பட்டிருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஞ்சில் வேதத்தை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த வேதம் சுரியானி பாஷையில், சுரியானி மொழியில் அமைய பெற்றிருந்தது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபுர்கான் வேதத்தை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த ஃபுர்கான் வேதம் அரபு மொழியில் அருளப்பட்டிருந்தது என்பதனை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இந்த 4 வேதங்களையும் அது வழங்கப்பட்ட நபிமார்களையும் அந்த வேதம் வழங்கப்பட்ட மொழியையும் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக ஒரு பாடல் வரியை நாங்கள் பாடசாலைகளிலே கூறுகின்றோம். உங்களுக்கும் அது நினைவில் இருக்கும். அந்த பாடல் வரியை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது பொருத்தமானது என்று கருதுகின்றேன். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இப்படி அதனை சொல்லுகின்றோம். தௌராத் மூசா அபராணி தபூர் தாவூத் யூனானி இஞ்சில் ஈசா சுரியானி ஃபுர்கான் முஹம்மது அரபானி. அன்பார்ந்த மாணவர்களே, நீங்களும் என்னோடு சேர்ந்து இன்னும் ஒரு முறை அதனை கூறி பாருங்கள். தௌராத் மூசா அபரானி ஜபூர் தாவூத் யூனானி இஞ்சில் ஈசா சுரியானி ஃபுர்கான் முஹம்மது அரபானி. மாணவர்களே, எங்களுக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்கு இந்த பாடலை நாங்கள் பாடம் செய்து கொள்கின்ற போது இலகுவாக அது அமைந்து விடுகின்றது என்பதற்காகத்தான்
இந்த வழிமுறைகளை நாங்கள் கையாளுகின்றோம். இப்படியாக இந்த 4 வேதங்கள் சம்பந்தமாகவும் 4 வேதங்கள் வழங்கப்பட்ட நபிமார்கள் சம்பந்தமாகவும் அவர்களுக்கு அந்த வேதங்கள் வழங்கப்பட்ட மொழிகள் சம்பந்தமாகவும் அடிக்கடி பரீட்சை வினாத்தாள்களிலே கேட்கப்பட்டு வருகின்றது என்பதனை நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக ஞாபகப்படுத்துகின்றேன். அடுத்ததாக நாங்கள் ரசூல்மார்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் சம்பந்தமாக விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம். ரசூல்மார்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் வழங்கப்பட்டிருந்தன என்பதனை நாங்கள் விளங்கி இருப்பது முக்கியமானது. ரசூல்மார்களுக்கு அற்புதங்கள் ஏன் வழங்கப்பட்டன? அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த ரிசாலத் என்ற தூதை எடுத்துக்கொண்டு அந்த சமூகத்துக்கு சென்றார்கள். அந்த சமூகத்துக்கு இந்த தூதை எடுத்து சொல்வதற்கு சென்ற வேளையிலே அவர்கள் அந்த சமூகத்திலிருந்து பல்வேறு விதமான சவால்களுக்கு முகம் கொடுத்தார்கள். அவர்கள் நபி என்பதற்கான அத்தாட்சிகளை, ஆதாரங்களை அவர்களுக்கு முன்வைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்பட்டார்கள். அதன்போது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக அல்லாஹுவால் அவர்களுக்கு அசாதாரணமான சில சக்திகள் வழங்கப்பட்டிருந்தன. அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த அசாதாரணமான சக்திகளைத்தான் நாம் முஅ்ஜிசாத், அற்புதங்கள் என்று சொல்லுகின்றோம். அந்த வகையிலே ரசூல்மார்களான இந்த இங்கே போடப்பட்டிருக்கின்ற ரசூல்மார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலாவால் அவருடைய தூதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக பல்வேறு விதமான அற்புதங்களை அல்லாஹு தாலா வழங்கியிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அவருடைய தூதை எடுத்துச் சொல்வதற்காக, மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்காக அல்லாஹு தாலா அவருக்கு கொடுத்திருந்த அற்புதம் கைத்தடி பாம்பாகுதல், கை பிரகாசம் அடைதல். கையை பிரகாசமாக்கி காட்டினார்கள். அவரிடமிருந்த அசாக்கோலை போட்டு அதனை பாம்பாக மாற்றி காட்டினார்கள். நாங்கள் வரலாற்றிலே அந்த சம்பவத்தை தெரிந்து கொள்கின்றோம். அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசாதாரணமான ஒரு சக்தியை அல்லாஹு தாலா அவருக்கு வழங்கியிருந்தான். இரும்பை மிருதுவாக்குகின்ற சக்தியை, அற்புதத்தை அல்லாஹு தாலா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு ஜின்கள் வசப்பட்டன, காற்று அவர்களுக்கு வசப்பட்டது, ஏனைய உயிரினங்களுடைய மொழிகளை அவர் பேசியிருக்கிறார் என்பதனை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட பல உயிரினங்களுடைய மொழியை அறிந்து வைத்திருந்திருக்கிறார் என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த உயிரினங்களோடு அவர் பேசி இருக்கின்றார். அந்த உயிரினங்கள் சொல்லுகின்ற, கதைக்கின்ற, உரையாடுகின்றவற்றை அவர் செவிமடுத்திருக்கின்றார் என்பதனை நாங்கள் குர்ஆனின் வெளிச்சத்திலே நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். அதே போன்று மற்றுமொரு ரசூலாக நாங்கள் பார்க்க இருப்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தூதை முன்வைக்கின்ற போது அந்த சமூகத்துக்கு அவர் காட்டிய அசாதாரணமான சக்தி என்னவென்றால், மரணித்தவர்களை உயிர்ப்பித்து காட்டினார்கள். அல்லாஹு தாலா மரணித்தவர்களை உயிர்ப்பித்து காட்டுகின்ற சக்தி அவருக்கு கொடுத்து, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதனை அங்கே அவர் அல்லாஹு தாலா வெளிப்படுத்துவதற்கு நாடினான். அதே போன்று பிறவி குருடன், குஷ்டரோகி போன்றவர்களை சுகப்படுத்தி அல்லாஹு தாலா அவர் நபி என்பதை அந்த சமூகத்திலே உறுதிப்படுத்துகின்ற பணியை மேற்கொண்டான். வீதிகளில் மறைந்துள்ள பொருட்களை, வீடுகளில் மறைத்து வைத்துள்ள பொருட்களை, மறைந்துள்ள பொருட்களை அவர் கூறுவதற்கும் சக்தி பெற்றிருந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். வீடுகளிலே மறைந்திருக்கின்ற பொருட்கள் அவை என்னவென்று அவர் அதனை பார்க்காமலேயே கூறுவதற்கான சக்தியை அவர் பெற்றிருந்தார். இப்படியாக அல்லாஹு தாலா தன்னுடைய தூதை அந்த சமூகங்களுக்கு கொடுத்து அனுப்பிய அந்த ரசூல்மார்கள் அந்த சமூகத்துக்கு தங்களை நபி என்று உறுதிப்படுத்துவதற்கு, அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவர்களிடம் சொல்வதற்கு ஏதுவானதாக இந்த அற்புதங்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருந்தான். அந்த வகையிலே இறுதியாக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருக்கு வழங்கப்பட்ட அற்புதமாக
அல் குர்ஆன் காணப்படுகின்றது என்பதனை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு நபியும் என்னென்ன அற்புதங்களை பெற்றிருந்தார்கள் என்பது சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து வைத்திருப்பது முக்கியமான ஒன்றாகும். மற்றும் சில தகவல்களை நாங்கள் நபிமார்கள் ரசூல்மார்கள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதுதான் நபிமார்கள் எந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள், அந்த சமூகம் அந்த நபிமார்கள் கொண்டு வந்த தூதை புறக்கணித்த போது அந்த சமூகம் எப்படியெல்லாம் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை எப்படி அந்த சமூகத்துக்கு இறங்கப்பட்டிருக்கின்றது என்பதனை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இதுவும் ஒரு முக்கியமான தகவலாக காணப்படுகின்றது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோமு நூஹ் இந்த தூதை கொடுத்து அனுப்பிய போது அந்த சமூகம் அதனை ஏற்க மறுத்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை வெள்ளத்தை கொண்டு, பாரிய ஒரு வெள்ளத்தை கொண்டு அழித்தான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அதேபோன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆத் சமூகத்திற்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரேபிய சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டது போல ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆத் சமூகத்துக்கு நபியாக வருகின்றார்கள். அவர் கொண்டு வந்த தூதை அந்த சமூகம் புறக்கணித்த போது, அந்த சமூகம் அதனை எதிர்த்த போது அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா சலுகை கொடுத்து பார்த்து முடியாத சந்தர்ப்பத்தில் அந்த சமூகம் அந்த தூதை மறுத்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை தண்டிக்க நாடினான். பெரும் காற்றை கொண்டு அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டதாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்படியாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூத் சமூகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த சமூகம் அந்த தூதை மறுத்த போது, அந்த நபியை எதிர்த்த போது பேரிடியை கொன்று அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை அழித்ததாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அல் குர்ஆன் சொல்லுகின்றது. லூத் நபியை எடுத்துக்கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா லூத் நபிக்கு அந்த தூதை கொடுத்து கோமு லூத் சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பிய போது அந்த சமூகம் அந்த தூதை மறுத்து அந்த நபியை தொந்தரவு செய்த போது அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா இழிவான முறையிலே அழித்த வரலாற்றை நாங்கள் சமூகத்திலே பார்க்கின்றோம். ஒரு மோசமான பழக்கம் அந்த சமூகத்திலே புறையோடி போயிருந்த சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் அந்த நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தை சீர்படுத்துவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்தார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதை ரிசாலத்தை அந்த மக்களிடம் எடுத்து சென்றார்கள். அந்த சமூகம் ஏற்க மறுத்த சந்தர்ப்பத்திலே இறுதியாக அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா கல் மாறி பொழிந்து அழித்ததாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இப்படியாக நாங்கள் நபிமார்கள் அழிக்கப்பட்ட வரலாற்றை தெரிந்து கொண்டோம். அன்பார்ந்த மாணவர்களே, சில நபிமார்களும் அவர்களது சிறப்பு பெயர்களும் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம். நபிமார்கள் சிலருக்கு விசேடமான சில பெயர்கள் கொடுத்து அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு அழைக்கப்பட்ட நபிமார்களை தெரிந்து கொள்வது ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபுல் பஷர் என்ற சிறப்பு பெயரை கொண்டு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது மனிதர்களின் தந்தை என்பது அதனுடைய கருத்தாக காணப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீலுல்லா என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நண்பன் என்பது அதனுடைய கருத்தாக காணப்படுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லா, அல்லாஹ்வோடு பேசியவர், கல்லம் அல்லாஹ் மூசா தக்லீமா என்று நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கின்றோம். நான்காவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லா, அல்லாஹ்வின் ரூஹ் என்று அழைக்கப்படுகின்றார். இப்படியாக நபிமார்கள் ரசூல்மார்கள் பெற்ற சிறப்பு பெயர்கள் பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த பாடத்தினுடைய பிரதானமான தலைப்புக்கு நாங்கள் வர இருக்கின்றோம். ரிசாலத்தும் ஹிதாயத்தும் என்பது இந்த பாடத்தினுடைய தலைப்பாக நாங்கள் போட்டிருக்கின்றோம்.
அந்த வகையில் நாங்கள் ஹிதாயத்தை பற்றி அதனுடைய கருத்தை பற்றி விளங்கிக் கொள்வோம். மொழி ரீதியாக நேரான பாதை என்பதாகும் இந்த ஹிதாயத் என்ற சொல். அதே போன்று பரிபாசை ரீதியாக இவ்வுலகில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து இம்மை மறுமை ஆகிய ஈருலகிலும் அவன் வெற்றி அடையக்கூடிய பாதையில் அவனை வழிநடத்தும் வழிகாட்டல் என்று பரிபாசை ரீதியாக இந்த ஹிதாயத்துக்கு விளக்கம் கூறப்படுகின்றது. அதாவது இவ்வுலகில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து இம்மை மறுமை ஆகிய ஈருலகிலும் அவன் வெற்றி அடையக்கூடிய பாதையில் அவனை வழிநடத்தும் வழிகாட்டல் என்பது இந்த ஹிதாயத் என்பதற்கு நாங்கள் பரிபாசை ரீதியில் விளக்கம் சொல்லுகின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, இந்த ஹிதாயத் என்பதுதான் இந்த ரிசாலத்தின் மூலமாக அடையப்பெற இருக்கின்றது என்பதனையும் நாங்கள் கட்டாயம் விளங்கி கொள்ள வேண்டும். அதனைத்தான் நாங்கள் அடுத்து விளங்க போகின்றோம். மனித சமூகத்துக்கு நேர்வழி காட்ட ரிசாலத் அவசியப்படுவதற்கான நியாயம். அல்லாஹ் தஆலா ஏன் இந்த மனித சமூகத்துக்கு இந்த ரிசாலத்தை, இந்த தூதை அனுப்ப வேண்டும், இந்த தூதை வழங்க வேண்டும் என்பதற்கான நியாயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் பாடத்தை ஆரம்பிக்கின்ற போது பாடப்பிரவேசமாக ஒரு உதாரணத்தை உங்களோடு பரிமாறிக்கொண்டேன். ஒரு பொருள் அல்லது ஒரு இயந்திரம் உருவாக்கப்படுகின்ற போது அதற்கான ஒரு வழிகாட்டல் ஏடு வழங்கப்படுகின்றது. எனவே அல்லாஹ் தஆலா படைத்த உயர்ந்த படைப்பாட இந்த மனிதன் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பது சம்பந்தமான வழிகாட்டல் அல்லாஹ்வால் மாத்திரமே வழங்கப்பட முடியும், வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு வழங்கப்படுவதுதான் சரியானது என்பதனைத்தான் நாங்கள் விளங்கியிருக்கின்றோம். இந்த அல்லாஹ் தஆலாவால் இந்த ரிசாலத் ஏன் அவசியமானது, அதற்கான நியாயங்கள் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவதாக நாங்கள் உயர்ந்த ஒழுக்க விழுமியங்களை அறிந்து உயர்ந்த ஒழுக்க விழுமியங்களை அறிந்து கொள்ளவும் அவற்றை பேணி வரவும் இந்த ரிசாலத் அவசியமானது. யார் அல்லாஹ்வை இறுக பற்றி கொள்கின்றாரோ அவர் நேரான வழியை நிச்சயம் பெற்றுக்கொள்வார். அல்லாஹ்வோடு நெருக்கமான உறவை வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் நேரான வழியை பெற்றுக்கொள்வார். அல்லாஹ்வுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்துவதற்காக எங்களை வழிகாட்டுகின்ற அந்த வழிகாட்டலை தான் நாங்கள் ரிசாலத் என்று சொல்லுகின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, உயர்ந்த ஒழுக்க விழுமியங்களை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் இந்த ரிசாலத்தின் ஊடாகத்தான் முடியுமாக இருக்கின்றது. இந்த ரிசாலத்தான் அந்த ஒழுக்க விழுமியங்கள் சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லி தருவதற்கு தகுதியான ஒன்றாக காணப்படுகிறது. ஏனென்றால் மனிதன் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவன். மனிதன் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு செயல்படக்கூடாது என்பது சம்பந்தமான தெளிவையும் விளக்கத்தையும் அல்லாஹ் தான் சொல்ல வேண்டும். எனவே அல்லாஹ் மனிதர்களுக்கு அந்த வழிகாட்டலை வழங்குவதற்கு இந்த ரிசாலத்தை நபிமார்களுக்கூடாக வழங்குகின்றான். எனவே மனிதர்கள் ஒழுக்க விழுமியங்களோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மனிதர்களுக்கு பிரயோசனம் உள்ள மனிதர்களாகவும் அவர்கள் நன்னடத்தை உள்ள மனிதர்களாகவும் வாழ வேண்டுமாக இருந்தால் மனிதனால் எது நல்லது எது கெட்டது என்று தீர்மானித்து கொள்ள முடியாது. மனித புத்தியினால் தீர்மானிக்கின்ற விடயங்கள் பிழையானதாகும், குறைபாடுடையதாகும். அது இப்போதைக்கு ஒரு தீர்வை பெற்று தந்தாலும் அந்த தீர்வானது பல பிரச்சனைகளை பின்னால் கொண்டு வரக்கூடியதாக காணப்படும். எனவேதான் அந்த படைத்த மனிதனுக்கு வழிகாட்டுவதற்கு மிக பொருத்தமான வழிகாட்டல் தூது, அல்லாஹ்வுடைய தூது ரிசாலத்தாகும் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் மிகச் சரியாக உணர்த்தப்படுவதற்கு நாங்கள் இங்கே 20வது அத்தியாயம் 134வது வசனத்தை இதற்கு ஆதாரமாக போட்டிருக்கின்றோம். இன்னும் நம் தூதர் வருவதற்கு முன்பே நாம் அவர்களை ஏதேனும் ஒரு வேதனையை இறக்கி அளித்திருந்தால் அப்போது அவர்களே கூறுவர், எங்கள் இறைவனே, எங்களிடம் ஒரு தூதரை நீ அனுப்பியிருக்க கூடாதா?
அவ்வாறு அனுப்பியிருந்தால் இழிவுக்கும் கேவலத்திற்கும் நாங்கள் ஆளாகும் முன்பே உன் வசனங்களை பின்பற்றியிருப்போமே என்று அல்லாஹு தாலா இப்படி கூறுகின்றான். அல்லாஹு தாலா தூதரொன்றை அனுப்பாமல் ஒரு சமூகத்தை தண்டித்திருந்தால், ஒரு சமூகத்தை எச்சரிக்கை செய்திருந்தால் அந்த சமூகம் இப்படித்தான் சொல்லும். எனவேதான் அல்லாஹு தாலா தூதர்களை அந்த சமூகங்களுக்கு வழிகாட்டுவதற்கு அனுப்பிவிட்டு அந்த சமூகத்தை பின்னர் வினவ இருக்கின்றான் என்ற செய்தியை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, மனிதனுடைய இலக்கை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் இந்த ரிசாலத் அவசியமானது என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனுடைய இலக்கை புரிந்து கொள்வதற்கான வினாக்கள் சில இருக்கின்றன. இந்த வினாக்களுக்குடைய விடையை மனிதனால் கண்டுகொள்ள முடியாது. மனிதனுக்கு அவனுடைய குறை அறிவோடு இந்த வினாக்களுக்கான விடையை கண்டுகொள்வதற்கு முடியாமல் இருக்கிறது. அந்த வினாக்கள் என்ன தெரியுமா? முதலாவது பாருங்கள், மனிதன் என்பவன் யார்? மனிதன் என்பவன் யார்? அவன் எங்கிருந்து தோன்றினான்? அவன் எங்கிருந்து தோன்றினான்? அவனது பணிகள் என்ன? அவனது முடிவு என்னவாக அமையப்போகின்றது? அவனது முடிவு என்ன என்ற இந்த பிரதானமான கேள்விகள் காணப்படுகின்றன. இந்த கேள்விகளுக்குரிய விடையை மனிதனுடைய அறிவினால் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கின்றது. எனவே இந்த கேள்விகளுக்குரிய விடையை தெரியப்படுத்துவதற்காக, இந்த கேள்விகளுக்குரிய விடையை சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூது அவசியமாக தேவைப்படுகின்றது. ஏனென்றால் மனிதன் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக காணப்படுகின்றான். எனவே ஆசைக்கும் இலட்சியத்துக்கும் இடையில் முரண்பாட்டை தீர்ப்பதற்கு ரிசாலத் அவசியமாகும். மனிதனுடைய ஆசைகளை அடிப்படையாக வைத்து அவனுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டலை எங்களால் அமைத்து கொள்ள முடியாது. மனிதனுடைய ஆசைகளுக்கேற்ப அவனுடைய வாழ்க்கை அமையுமாக இருந்தால் அது மிக மோசமான முடிவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே அந்த மோசமான முடிவுகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கின்ற தூது, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அவசியமானதாக காணப்படுகின்றது என்பதனைத்தான் நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, ரிசாலத் அவசியம் என்பதற்கான மற்றுமொரு நியாயத்தை நாங்கள் இன்னும் பார்க்க இருக்கின்றோம். மூன்றாவது நியாயம் என்னவென்றால், மனித சமூகம் நேர்வழியில் நடைபோடுவதற்கான முன்மாதிரியை வழங்குவதற்கு. உலகில் இன்று எத்தனையோ வழிகாட்டல்கள் காணப்படுகின்றன. மனித வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்ட, மனிதனாலே உருவாக்கி கொள்ளப்பட்ட வழிகாட்டல்கள் பல எழுத்திலே காணப்படுகின்றன. நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஏட்டுச் சுரக்காய்களாக அவைகள் காணப்படுகின்றன. ஆனால் அல்லாஹ் தாலா இந்த நபிமார்கள் மூலமாக, ரசூல்மார்கள் மூலமாக இந்த மனித சமூகத்துக்கு வழங்குவதற்கு நாடிய அந்த தூது வெறுமனே ஏட்டுச் சுரக்காய் போன்ற தகவல்களாக மாத்திரம் அமைந்தவைகள் அல்ல. மாறாக நபிமார்கள் மூலமாக வாழ்ந்து காட்டப்பட்ட வாழ்க்கை வழிமுறைகளாக, முன்மாதிரிகளாக அவை காணப்படுகின்றன. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருப்பதாக சொல்லுகின்றான். நபி அவர்களிடம் முன்மாதிரியை கண்டுகொள்ளுமாறு அல்லாஹ் சொல்லுகின்றான். நபி அவர்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டிய ஒரு வேதமாகத்தான் நாங்கள் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த வேதத்தை பார்க்கின்றோம். இங்கே அல் குர்ஆன் வசனம் சொல்லுகின்றது, 6வது அத்தியாயம் 90வது வசனம் சொல்லுகின்றது, இக்குர்ஆன் உலக மக்கள் யாவருக்கும் நல்லுபதேசமே என்று வேறில்லை என்று கூறுவீராக என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகின்றான். அன்பார்ந்த மாணவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை பற்றி ஆயிஷா நாயகியிடம் வினவப்பட்ட போது அவருடைய வாழ்க்கை குர்ஆனாகவே காணப்பட்டது என்று சொன்ன செய்தியை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாங்கள் 4வது நியாயமாக விளங்கிக் கொள்ள இருக்கின்ற விடயம் என்னவென்றால், மனித வாழ்வுக்கு வழிகாட்டுவதற்கு இந்த ரிசாலத் அவசியமாகும். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய மலக்குகளையும் அவனுடைய வேதங்களையும் மற்றும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றனர் என்று சொல்லி 2வது அத்தியாயம் 285வது வசனம் சொல்லுகின்றது.
இந்த வசனம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், இப்படி நம்புகின்றவர்கள் மூலமாகத்தான் நல்ல வாழ்க்கைக்கான வழிகாட்டலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் வழங்குகின்ற வழிகாட்டலை பெற்றவர்கள்தான் இப்படி நல்ல முறையிலே வாழுகின்றார்கள், நல்ல வாழ்வதற்கு தகுதியானவர்கள் என்ற செய்தியை அல் குர்ஆன் இப்படி சொல்லுகின்றது. முழுமையான வழிகாட்டலை பெறுவதற்கு ரிசாலத் ஒன்றே வழியாகும். ரிசாலத்தின் மூலமாக மட்டும்தான் அந்த முழுமையான வழிகாட்டலை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமாகும். அன்பார்ந்த மாணவர்களே, உடல், உள்ளம், ஆன்மா என்ற பகுதிகள் மனிதனுக்குள் காணப்படுகின்றன. இந்த பகுதிகளுள் ஒன்றை புறக்கணித்து இன்னொன்றுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்ற போது அந்த வழிகாட்டல், அந்த வாழ்க்கை முறை பல்வேறு பிரச்சனைகளை மனிதனுள் தோற்றுவிக்கும். இதனை நாங்கள் பார்க்கின்றோம். உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடல் ஆசைகளை தீர்ப்பதற்காக மனிதன் தன்னுடைய வழிகாட்டலை அமைத்து கொள்கின்ற போது, மனிதன் வாழ முனைகின்ற போது அது பல்வேறு சமூக நோய்களை எங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றது. அந்த வழிகாட்டல் மிருகத்தனமான முறையானதாக நாங்கள் பார்க்கின்றோம். மனிதன் மிருகங்களைப் போன்று செயல்படுவதற்கு உரியவன் அல்ல. மிருகங்களுக்கு 5 அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் 6 அறிவு உள்ள உயர்ந்த படைப்பாக காணப்படுகின்றான். இந்த வகையிலே உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய வழிகாட்டலை இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வாழ்க்கை வழிமுறைகளை அமைத்து கொண்டு வாழுகின்ற போது அவனால் வெற்றி அடைய முடியாது. அவன் ஆன்மாவை புறக்கணிக்கின்றான். இதே மாதிரி மறுதலையாக ஆன்மாவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து உடலை புறக்கணிக்கின்ற போதும் அவனால் இந்த உலகத்திலே வெற்றி பெற முடியாது. நிம்மதியை, மன அமைதியை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகின்றது. அவனாலும் இந்த உலகத்திலே நிம்மதியாக இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியாமல் போகின்றது என்ற செய்தியைத்தான் இந்த ரிசாலத் சொல்லுகின்றது. எனவே ரிசாலத் என்ன சொல்லுகின்றது என்றால், இந்த உடலையும் ஆன்மாவையும் இரண்டையும் சமநிலையில் பேணி அதனை ஒழுங்கான முறையில் நெறிப்படுத்தி அதனை மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய செய்தியை மனிதனுக்கு வழிகாட்டலாக இந்த ரிசாலத் வழங்குகின்றது என்பதனைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இதில் தெளிவில்லாதவர்கள் தான் வாழ்க்கையை சீர்குலைத்து கொள்கின்றார்கள். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக இந்த வழிகாட்டல், இந்த ரிசாலத்தினுடைய தேவை என்ற விடயத்திலே நாங்கள் பார்க்கிற நேரத்தில் 5ஆவதாக பார்க்கின்ற விடயம்தான் பிரபஞ்ச ஒழுங்கமைப்புகளோடு மனித வாழ்க்கையை இணைப்பதற்கு. பிரபஞ்ச ஒழுங்கமைப்புகள் காணப்படுகின்றன, காலையாகின்றன, மாலையாகின்றன. இந்த காலையாகின்ற போது மனிதன் அவனுடைய பணிகளை ஆரம்பித்து வாழ்வதற்கான வாழ்வாதார தேவைகளில் ஈடுபடுகின்றான். மாலையாகின்ற போது அவன் ஓய்வெடுப்பதற்கு விரும்புகின்றான். இப்படியாக மனிதன் வாழுகின்ற சந்தர்ப்பத்திலே அவனுக்கு அந்த வாழ்க்கை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், அவனுடைய ஜீவனோபாயத்தை பெற்றுக்கொள்கின்ற வழிமுறைகள் எப்படி அமைய வேண்டும் என்பது சம்பந்தமான வழிகாட்டலை வழங்குகின்ற தேவை இருக்கின்றது. அந்த வழிகாட்டலை மனிதனால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு அல்லாஹ்வுடைய அவர் படைத்த இறைவனுடைய வழிகாட்டல் அவசியமாகின்றது என்பதனைத்தான் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜாஹிலிய வாழ்விலிருந்து மனிதனை முழுமையாக மீட்டெடுப்பதற்கு அறியாமையில் மூழ்கி மனிதனால் வாழ முடியாது. மனிதன் அறிவு கொடுக்கப்பட்ட உயர்தரமான படைப்பாக காணப்படுகின்றான். மனிதனுக்கு அல்லாஹ் தாலா முதல் மனிதருக்கு அல்லாஹ் தாலா படித்து கொடுத்திருக்கின்றான். அவன் அறிவுள்ள மனிதனாக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தாலா பெயர்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்துத்தான் அனுப்பினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக அறிவுள்ள ஒரு மனிதன் அறியாமையில் எப்படி வாழ்வது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி வாழ முடியாது. எனவே அப்படி வாழாமல் இருப்பதற்கு இந்த அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் அவசியமானது. எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த வழிகாட்டல் தேவையானது. இந்த தேவையைத்தான் நாங்கள் இந்த ரிசாலத்தினூடாக பெற்றுக்கொள்கின்றோம். 7வது, மனிதனை அவனது உண்மையான எஜமானுடன் பிணைத்து விடுவதற்கு. மனிதன் இந்த உலகத்திலே தனியாக வாழ்ந்து விட முடியாது. அவனால் இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ முடியாது. மகாபெரும் படைப்பாளனாக காணப்படுகின்ற அந்த எஜமானுடன்
அற்பமான ஒரு படைப்பாக இருக்கின்ற மனிதனை தொடர்புபடுத்துகின்ற பணியை இந்த ரிசாலத் செய்கின்றது. மனிதனுடைய மரணத்தோடு இந்த வாழ்க்கை முடிவடைவதில்லை. மனிதனுடைய மரணத்துக்கு பிறகும் வாழ்க்கை தொடர்கின்றது. எனவே மரணத்துக்கு பிறகுள்ள அந்த நீண்ட வாழ்க்கை சம்பந்தமான செய்திகளை மனிதர்களுக்கு சொல்வதற்கு இந்த ரிசாலத் அவசியமானது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், மனித வாழ்க்கைக்கு நற்செய்திகளை அறிவிப்பதற்கும் எச்சரிக்கைகளை விடுப்பதற்கும் இந்த ரிசாலத் அவசியமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட செய்தியை குர்ஆன் சொல்லுகின்ற போது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கும் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்வதற்காகவும் இந்த தூதரை அனுப்பியதாக அல் குர்ஆன் சொல்லுகின்றது என்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். 9ஆவதாக, பூமியில் அநியாயத்தை இல்லாதொழித்து நீதியை நிலைநாட்டுவதற்காக. அநியாயம் இல்லாதொழிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது மனிதனால் சாத்தியமில்லை. அன்பார்ந்த மாணவர்களே, சிறந்த முறையில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனால் அநியாயத்தை ஒழிப்பதற்கு சாத்தியம் இல்லை என்பதுதான், மனிதனால் அநியாயத்தை ஒழிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்வதற்கு முடியாது என்பதனைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உலகிலே அது தெளிவாக விளங்குகின்றது. மனிதனால் உருவாக்கப்படுகின்ற வழிகாட்டல்கள் ஒரு பக்க சார்பானதாக இருக்கும். அவனால் உருவாக்கப்படுகின்ற அந்த வழிகாட்டல்கள் இன்னொருவருக்கு பாதிப்பானதாக இருக்கும். எனவே இரண்டையும் சமப்படுத்தி சரியான முறையில் சகலருக்குமான வழிகாட்டலை வழங்குவதற்கு இறை தூது மட்டும்தான் பொருத்தமானது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனைத்தான் இந்த பாடம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த பாடத்தினுடைய சுருக்கத்தை இப்போது நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அந்த பாடம் சொல்லுகின்ற சுருக்கம் இதுதான்: அல்லாஹ் மனிதன் மீது கொண்ட அளப்பெரிய அன்பின் வெளிப்பாடுகளில் மனிதனுக்கு வழிகாட்டலை வழங்கியமையும் ஒன்றாகும். அல்லாஹு தாலா மனிதன் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் அவன் எப்படி வாழ வேண்டும், எதனை செய்ய வேண்டும், எதனை செய்யக்கூடாது, எதனை செய்தால் அவனுக்கு ஆபத்தானது என்பதை சம்பந்தமாக விளக்கி சொன்னான். அதுதான் அந்த ரிசாலத்தாக காணப்படுகின்றது என்பதனைத்தான் நாங்கள் பார்த்தோம். இறை வழிகாட்டலே ரிசாலத், தூதுத்துவம் எனப்படுகிறது. மனித சமூகத்துக்கு ஹிதாயத்தினும் நேர்வழியை வழங்குவதற்காக நுபுவத், ரிசாலத் ஆகிய ஊடகங்களை அல்லாஹ் நியதிகளாக வைத்துள்ளான். ரிசாலத் எனும் தூதுத்துவ பணி நுபுவத் எனும் இறை அறிவிப்பு செய்யும் பணியை விட பொறுப்பு வாய்ந்ததாக காணப்படுகின்றது என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் உலகில் தோன்றிய அனைத்து சமுதாயத்தவருக்கும் அவர்கள் ஹிதாயத் பெறுவதற்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். மனிதன் புலன்களினால் அறிய முடியாத மறைவான விடயங்கள் பற்றியும் உலகில் வாழ்வதற்கான சட்டதிட்டங்கள் பற்றியும் மனிதனை அல்லாஹ்வுடன் தொடர்புபடுத்தும் வழிமுறைகள் பற்றியும் ஒழுக்க நெறி பற்றியும் ரிசாலத் எடுத்துச் சொல்கின்றது. ரிசாலத்தை நம்புவது ஈமானின் மிக முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். ரிசாலத்தை புறக்கணிக்கின்ற மனிதர்கள் தமது மனோ இச்சைகளை பின்பற்றி நடப்பர். அந்த ரிசாலத்தினுடைய செய்தியை புறக்கணிக்கின்றவர்கள் மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரத்தை எடுத்து சொன்ன போது நம்ரூத் என்ற அந்த ஜாஹிலியத்திலே வாழ்ந்த அந்த எதிரி நபி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டதை பார்க்கின்றோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய எதிர்ப்பை முகம் கொடுத்தார்கள். அவன் அந்த ஜாஹிலியத்திலே இருந்ததாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக மன இச்சைகளை பின்பற்றி அந்த மன இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இந்த தூது செய்தியை அவர்கள் நபிமார்கள் கொண்டு வந்த தூதின் உள்ளடக்கத்தை, அதனுடைய உண்மைத்தன்மையை மறுத்ததை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அடுத்ததாக தௌராத், ஜபூர், இஞ்சில், ஃபுர்கான் முதலான வேதங்களும் சுஹுஃபுகளும் அவ்வப்போது அருளப்பட்ட ரிசாலத்துகளாகும். ஹிதாயத் என்பது நேர்வழியை குறிக்கின்றது. அல்லாஹ் ரசூல்மார்களுக்கு அவர்களது பணியை நிறைவேற்றுவதற்காக வேதங்களையும் சுஹுஃபுகளையும் வழங்கியிருந்தான். சில நபிமார்கள் வேதங்களையும் சுஹுஃபுகளையும் பெற்றனர், இன்னும் சிலர் வேதங்களை மட்டுமே பெற்றனர், இன்னும் சிலர் சுஹுஃபுகளை மட்டும் பெற்றனர் என்ற செய்திகளெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அல்லாஹ் தான் நாடும் ஒரு மனிதனின் உள்ளத்தில் ஏற்படுத்தும் தூண்டலினால் அவன் ரிசாலத்தை ஏற்று பின்பற்றுகின்றான். அதன் மூலம்
அவன் ஹிதாயத்தை அடைந்து கொள்கின்றான் என்ற அந்த செய்தியையும் நாங்கள் பார்த்தோம். மக்கள் அறியாமையினாலும் ஆணவத்தினாலும் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் கடுமையாக எதிர்த்தனர். மக்களின் எதிர்ப்புகளுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் மத்தியில் மக்களின் ஹிதாயத்துக்காக அவர்கள் பொறுமையுடன் இருந்தனர் என்ற செய்தியை, நபிமார்கள் பற்ற அந்த வேதனை கஷ்டங்களையும் நாங்கள் துன்பங்களையும் பற்றி தெரிந்து கொண்டோம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் அல்லாஹ்விடம் ஹிதாயத்தை தருமாறு பிரார்த்திக்கின்றோம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லி நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஒரு நாளைக்கு 17 விடுத்தங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். ஹிதாயத் ரிசாலத்தை நம்புவதிலேயே இருக்கின்றது என்று அல்லாஹ் சூரத்துல் பக்கராவின் 2ஆம் வசனத்திலே கூறுகின்றான். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன் என்று அந்த வசனம் காணப்படுகின்றது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் அல்லாஹ் எந்த நபியையோ ரசூலையோ அனுப்பி வைக்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது போதனைகள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அவை உலக மக்கள் யாவருக்கும் பொதுவானதாகவும் இறுதியானதுமாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த ரிசாலத்தும் ஹிதாயத்தும் என்ற தலைப்பிலே உள்ளடங்குகின்ற பல்வேறு தகவல்களையும் விளக்கங்களையும் எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். இப்போது நாங்கள் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த பாடம் சம்பந்தமான வினாக்கள் இதுதான் முக்கியமானது. இதுதான் எங்களுக்கு பரீட்சையில் கை கொடுக்க போகின்றது. இந்த வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீங்கள் செவிமடுத்திருப்பீர்களாக இருந்தால் இந்த வினாவுக்குரிய விடை உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். இந்த பாடத்தின் உள்ளடக்கத்தை தழுவியதாகத்தான் இந்த வினாக்கள் காணப்படுகின்றன என்பதனை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அந்த வகையிலே நுபுவத் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக நீங்கள் பார்த்தீர்கள். ஹிதாயத் என்றால் என்பதனால் கருதப்படுவது யாது? ரிசாலத் என்றால் என்ன? வேதங்கள் சுஹுஃப்கள் வழங்கப்பட்ட நபியின் பெயரை குறிப்பிடுக. மனித சமூகத்திற்கு வழிகாட்ட ரிசாலத் அவசியம் என்பதற்கான 2 நியாயங்களை தருக. நாங்கள் 9 நியாயங்களை பார்த்தோம். உலுல் அஸம்கள் 2 பெயரிடுக. நாங்கள் உலுல் அஸம்கள் யார் யார் என்பதனை ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினோம். 7வது தௌராத் வேதம் என்ன மொழியில் அருளப்பட்டது? 8வது ரசூல்மார்கள் 2 அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களையும் குறிப்பிடுக. நாங்கள் ஒரு பாடலையும் கூட அந்த இடத்துல ஞாபகப்படுத்தி உங்களுக்கு பாடி காட்டினோம். அடுத்ததாக இறுதியாக ஆத் சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட நபியார், ஆத் சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட நபியார் என்ற வினா உங்களிடம் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இதுவரைக்கும் அந்த பார்த்த ரிசாலத்தும் ஹிதாயத்தும் என்ற தலைப்பிலே வினாக்களையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டோம். இந்த வினாக்களை நீங்கள் மீண்டும் ஒரு முறை பார்த்து இந்த பாடத்தை விளங்கி வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும், எழுதி பழக வேண்டும். பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்கு அப்போதுதான் உங்களுக்கு இலகுவானதாக அமையும் என்ற செய்தியோடு இன்றைய பாடத்திலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.